மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சித்த மருத்துவம்னாலே மூட்டு வலிக்கு, தோல் நோய்க்கெல்லாம் ரொம்ப சிறந்தது, பெஸ்டா இருக்கும்ட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த மூட்டு வலி தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கு. அதுலயும் பார்த்தோம்னா மூட்டு தேய்மானம், மூட்டு சவ்வு விலகல், இல்ல லிகமெண்ட் டேர் அப்படின்னு சொல்லுவாங்க. சவ்வு எனக்கு கொஞ்சம் கிழிஞ்சு இருக்கு, என்ன ரீசன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சைனோவியல் ஃப்ளூயிட் எனக்கு ட்ரை ஆயிடுச்சு, இதனால ரொம்ப எனக்கு எலும்பு தேய்மானம் ஆயிடுச்சுன்ற கண்டிஷன் நிறைய பேருக்கு இருக்கு. பொதுவா இந்த மூட்டுக்கல்ல பார்த்தோம்னா நீ ஜாயிண்ட், கால்ல இருக்கக்கூடிய மூட்டு அந்த ஜாயிண்ட்ஸ்ல தான் நிறைய பேருக்கு ப்ராப்ளம் வருது. இது நீ ஜாயிண்ட்ல வரக்கூடிய பெயினா இருக்கட்டும், இல்ல ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் கம்ப்ளைண்டா இருக்கட்டும், லிகமெண்ட்ல வரக்கூடிய ப்ராப்ளமா இருக்கட்டும், இது எல்லாமே கால் மூட்டுகள்ல தான் அதிகமா வருது, நீ ஜாயிண்ட்ல அதிகமா வருதுன்னு சொல்லலாம். இப்போ இந்த லிகமெண்ட் டேர், இந்த லிகமெண்ட்ஸ் எல்லாமே வலிமையா இருக்கணும். முக்கியமா பார்த்தோம்னா கால் எலும்புகள்ல, கால் மூட்டுல இருக்கக்கூடிய இந்த லிகமெண்ட்ஸ் வலிமையா இருக்கணும்னா எந்த மாதிரியான சிகிச்சை முறைகள் சித்த மருத்துவத்துல நம்ம மேற்கொள்ளலாம், எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலாம், யாருக்கெல்லாம் இது வருமுன் நம்ம தடுக்கலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். நிறைய பேர் பார்த்திருப்போம், அதாவது ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா நம்ம நிறைய பர்சன்ஸ் இருக்காங்கன்னா, அத்லெட்ஸ் இருக்காங்கன்னா, அடிக்கடி கால்கள்ல வலி இருக்கிறத நம்ம பாக்குறோம். கால்கள்ல வலி இருக்கும், லிகமெண்ட்ல டேர் ஆயிருக்கும், உடனே ஏதாவது சர்ஜரி பண்றாங்க, இல்ல ஸ்டிச்சஸ் பண்ணி அந்த லிகமெண்ட் ஒரு 1 month ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் திரும்பவும் அவங்க அந்த மாதிரி அத்லெட்ஸ் ஓடுறது, இல்ல அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறது, இந்த ஆக்டிவிட்டிஸ் திரும்ப செய்வாங்க. இது ரிப்பீட்டடா வருஷத்துக்கு 1 முறை 2 முறை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கும் இந்த கால் மூட்டுக்கள்ல லிகமெண்ட் அடிக்கடி டேர் ஆகிறத நம்ம பாக்குறோம், எலும்புகள் தேய்மானம் ஆகிறதும் பாக்குறோம். முக்கியமா மெனோபாஸ் டைம்ல இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் கால்சியம் டிஃபிஷியன்சி நிறைய பேருக்கு இருக்கு. எப்படி ஹீமோகுளோபின் லெவல் கம்மியா இருக்கோ அதே மாதிரி கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்கும். உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு கால் மூட்டுக்கள்ல நிச்சயமாக இந்த லிகமெண்ட்ல பிரச்சனை வர்றத பாக்குறோம். இயற்கையாகவே நம்ம மூட்டுக்கள்ல முக்கியமா இந்த ஷோல்டர் இருக்கு இல்லைங்களா, ஷோல்டர் ஜாயிண்ட் நிறைய பேருக்கு பெயின் இருக்கும். பெரிய ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃப்ரோஷன் ஷோல்டர் அப்படின்னு நிறைய பேருக்கு சொல்லுவோம். அதே மாதிரி டென்னிஸ் எல்போ அப்படின்ற கண்டிஷன். இந்த ஃப்ரோஷன் ஷோல்டர் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல கைகளை ஷோல்டர் ஜாயிண்ட்டை உயர்த்த முடியாது. ஏன்னா அங்க ஷோல்டர் ஜாயிண்ட்ஸ்ல நிறைய லிகமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த பவுல் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் சொல்லுவாங்க. அந்த ஷோல்டர் ஜாயிண்ட் கிரிப்பா பிடிச்சிக்கிறதுக்கு நிறைய லிகமெண்ட்ஸ் இருக்கும். இந்த லிகமெண்ட்ஸ்ல பிளட் சர்க்குலேஷன் இல்லைன்னும் போதோ, இல்ல இன்ஃப்ளமேஷன் ஆகுது, ரொம்ப ட்ரை ஆகும் பட்சத்துல நமக்கு என்ன ஆகுதுன்னா லிகமெண்ட்ஸ் ரொம்ப ட்ரை ஆயிட்டு அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் வரும்போதுதான் கைகளை தூக்கவே முடியல, ஷோல்டரை ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல தூக்க முடியலன்னு சொல்லுவாங்க. பின்னாடி தலை வர முடியல, ஹூக் எதுவும் போட முடியல, இந்த மாதிரி கண்டிஷன் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த மாதிரி மூட்டுக்கள்ல இருக்கக்கூடிய ஜவ்வு, மூட்டு ஜவ்வு தேய்மானம் இருக்கிறதோ இல்ல மூட்டு ஜவ்வுகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு உணவு முறையில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா புரோட்டீன், கால்சியம் உணவுகள் ரொம்ப முக்கியம். இதுல நம்ம மூலிகை சார்ந்து பார்க்கும்பொழுது சித்த மருத்துவத்தில் மூட்டுக்களுக்கு நிறைய மருந்துகள் இருக்கு. அதே மாதிரி இந்த ஜவ்வு விலகல், ஜவ்வு தேய்மான பிரச்சனைகள், சைனோவியல் ஃப்ளூயிட் குறையிறது, இந்த கண்டிஷனுக்கும் நிறைய ஸ்பெஷல் மூலிகைகள் இருக்குன்னு சொல்லலாம். அன்றாட வாழ்க்கையில் நம்ம நிறைய மூலிகைகளை வீடுகளிலுமே நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி பார்த்தோம்னா சில கீரை வகைகளை நம்ம உணவில் ரெகுலரா எடுத்துட்டு வரணும். யாரெல்லாம் எடுக்கணும்னா ஆல்ரெடி மூட்டுக்கல்ல வலி இருக்கிறவங்க, இல்ல மூட்டு தேய்மானம் இருந்துகிட்டே இருக்குன்றவங்க சில கீரை வகைகள் எடுத்துக்கிட்டே வரணும். இதுல பார்த்தோம்னா வெந்தயக்கீரை ரொம்ப ரொம்ப சிறந்தது. இந்த வெந்தய கீரையை நம்ம எப்படி சாப்பிடணும்னா இதை பற்று மாதிரியும் நம்ம பயன்படுத்தலாம். அதுவும் எப்படி செய்யலான்றதையும் நான் சொல்றேன். வெந்தயக்கீரை பொதுவா மூட்டுக்களுக்கு ரொம்ப நல்லது. வீடுகள்லயே நம்ம ரொம்ப எளிமையா இதை வளர்க்கலாம். வெந்தய கீரைய நம்ம தினமும் சூப் மாதிரி, சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்து வெந்தய கீரைய சூப் மாதிரி தினமும் குடிச்சோம்னா மூட்டுக்களில் இருக்கக்கூடிய அந்த ஜவ்வு விலகல், ஜவ்வு சார்ந்த பிரச்சனைகளுக்கு ரொம்ப சிறந்தது இந்த வெந்தயக்கீரை. அதே மாதிரி வெந்தயக்கீரையை நல்லா அரைச்சு அதோட மஞ்சள் சேர்த்து அரைச்சிக்கணும். அரைச்சி இந்த ஜவ்வு பிரச்சனை மூட்டுக்கள் மேல நம்ம பத்து போட்டுக்கிட்டே வரணும். இதோட ரொம்ப சிறந்தது அப்படின்னு பார்த்தோம்னா முருங்கைப்பூ. முருங்கை கீரை நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அதை விட சிறந்தது முருங்கைப்பூ. இந்த முருங்கை பூவை நல்லா உலர்த்தி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நெய்ல வறுத்து பவுடர் பண்ணா இன்னும் சிறப்பு. இந்த பவுடரை தினமுமே நம்ம என்ன பண்ணலாம்னா தேன் அல்லது நெய்யோடு கலந்து
ஒரு நாளைக்கு 2 வேளை. இது ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி எடுத்துக்கலாம். பொதுவாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய 7 உடற்கட்டுக்களையும் வலிமைப்படுத்தக்கூடியது முருங்கைப்பூ. இது நாட்டு மருந்து கடைகள்லயே இருக்கும். வாங்கிட்டு வந்து நல்லா கிளீன் பண்ணிக்கணும். கிளீன் பண்ணிட்டு ஒரு நாள் வெயில்ல உலர்த்தினதுக்கு அப்புறம் ஒரு 2-3 சொட்டு நெய் விட்டு லேசா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இதை நல்லா பவுடர் பண்ணணும். பவுடர் பண்ணிட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. டெய்லி ஒரு 1/2 ஸ்பூன் காலை இரவு 2 வேளையும் தேன் அல்லது நெய்யோடு கலந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இந்த லிகமெண்ட் மூட்டு சவ்வு இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம். அதே மாதிரி சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்கு. அதுல முக்கியமா கிராம்பு சூர்ணம். நிறைய பதிவுகள்ல நான் கிராம்பு சூர்ணத்தை பத்தி சொல்லியிருக்கேன். முக்கியமாக மூட்டு எலும்பு வலி, அதுக்கப்புறம் மூட்டு ஜவ்வுகளில் ஜவ்வு விலகல், ஜவ்வு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஓவர் ஒபிசிட்டி, அதிகமான உடல் எடைனால எனக்கு வந்து அதிகமா பெயின் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்றவங்களும் இந்த கிராம்பு சூர்ணத்தை பயன்படுத்தலாம். நல்ல வெந்நீர்ல கொதிக்க வச்சு இந்த கிராம்பு சூர்ணத்தை போட்டு குடிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இல்லைன்னா ஒரு 2 லிட்டர் தண்ணியில 1 ஸ்பூன் கிராம்பு சூர்ணம் போட்டு அப்படியே வச்சுட்டு இந்த தண்ணியவே அப்படியே நம்ம குடிச்சுக்கிட்டே வரலாம். கிராம்புவோட மேலும் பல மூலிகைகள் சேர்த்து செய்யக்கூடியதுதான் இந்த கிராம்பு சூர்ணம். உடலில் ஏற்படக்கூடிய வலிகளுக்கு அவ்வளவு சிறந்தது. அதே மாதிரி எக்ஸ்டர்னலா நம்ம ஆயில் அப்ளிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி நம்ம உள்ளுக்கு மருந்து சாப்பிட்றோமோ அதே மாதிரி எக்ஸ்டர்னலா ஆயில் அப்ளிகேஷன் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா மூட்டுக்களில் வலிமை அடையிறது மட்டும் இல்லாம இந்த சவ்வும் வந்து வலிமை அடையும். நிறைய பேருக்கு மூட்டுக்கல்ல ஜவ்வு பிரச்சனை இருக்கு, எனக்கு நடக்க முடியல, இடுப்பு ஜவ்வு தேஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க, தோள்பட்டையில ஜவ்வு விலகல் சொல்றாங்க. ஸோ இந்த லிகமெண்ட்ஸ் தொடர்பான பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவத்தில் நிரந்தர தீர்வுகள் இருக்கு. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.